ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால். இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டான இட்லி உப்புமா எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது, ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியே நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சூப்பராக சிம்பிளான முறையில் எப்படி ரொம்ப அட்டகாசமான டேஸ்டியான ஒரு இட்லி உப்புமா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இட்லியை நான் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு கடலை சேர்த்துக்கோங்க. இட்லி உப்புமா தானே, இது யாருக்கு தான் செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணி செய்வாங்க. டிஃப்ரெண்ட்டான முறையிலையும் செய்வாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு ரெசிபி கிடைக்கும். அதனால் எல்லோரும் செய்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதில் என்ன வித்தியாசமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கள நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாரி நம்ம செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் யார் எப்படி குக் பண்ணுறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்னென்ன பொருள் சேர்க்குறாங்கங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம தேவையான பொருளை ஒன்று ஒன்றா சேர்த்து லோ ஹீட் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து ப்ரௌன் கலர் ஆற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். உப்புமா செய்யும்போது பார்க்க வேண்டிய சூப்பரான விஷயம் என்னென்னா, எப்போவுமே ராகி உப்புமா, சேமியா, அந்தமாரி உப்புமா சேமியா, உப்புமா, இட்லி உப்புமா எது செஞ்சாலும் சரி, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சமைச்சு பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் உப்பு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆனியனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லி உப்பு போட்டு தான் மாவு வேக வச்சு எடுத்துருப்போம். அதனால் உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பொடி பொடியாக ஆக்கி வச்சுருந்த இட்லியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வருங்க. இது நல்லா சூப்பரான எல்லோயிஷ், அந்த லெமன் எல்லோயிஷ் கலர் மாறும். லெமன் கலருக்கு மாறும். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கலர் மாறுற வரலையும் லோ ஹீட்டில் வச்சே நல்லா பரட்டி விடுங்க. இதுலேயே இட்லி சேர்க்கறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் 2-3 ட்ராப் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த லெமன் ரைஸ் செஞ்ச மாதிரியே அந்த கலர் இந்த இட்லி உப்புமாவுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் லெமன் ஜூஸு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அதை தான் சொன்னேன். இப்போது நம்மளுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான அட்டகாசமான சுவையில் கமகமக்கும் இட்லி உப்புமா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப இதே மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், டாட்டா.